வெல்கம் டு ஆர்எஸ் ஹெல்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் குருமிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, அடுத்தது 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லி, வரமல்லி, ஒரு 8 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காவை நல்லா வதக்கணும். தேங்காய் நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. தேங்காய் கருகி போயிடக்கூடாது, இதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து தாளித்து விடுங்க. அதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா ஃப்ளேவர் கொடுக்குது. இப்போ 5 தக்காளி பழம் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க 1 கிலோ சிக்கனை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி எதுவும் விடக்கூடாது. தண்ணி விடாமல் அப்படியே வதக்கி விடுங்க, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விடும் கொஞ்சம். இப்படி வதக்கினா தான் உப்பு காரமெல்லாம் இதில் நல்லா பிடிக்கும், அதுக்காக தான். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு.
இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும், தண்ணி சேர்க்காம. ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு. இது வந்து கெட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது மணமாக. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.